Good morning, sir. Good morning, madam. First thing, எல்லாத்துக்கு குட் மார்னிங். எனக்கு எவ்வளோ தமிழ் தெரியும், பட் எவ்வளோ பேச முடியும் ஜாஸ்தி இது இல்லையே சார். பட் நான் பேசிட்டு நம்ம லெவல்ல எவ்வளோ இருக்குன்னு பேசிட்டு நான் சார். ஃபர்ஸ்ட் நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். 2021 நான் அகமதாபாத் வந்துட்டேன். இதுக்கு முன்னாலே கிரண் சார், நம்ம அப்ளைன், அப்புறம் சாதனா மேடம் இவர் எனக்கு சொன்னா நீங்க முதிக்க ஜாயின் பண்ணுங்கோ. எப்படி முதிக்க ஜாயின் பண்ணுங்க எப்படி இல்லை, இவர் சொன்ன ஒரு பிசினஸ் உங்களுக்கு சொல்லிட்டுறேன், உங்களுக்கு புரியும்னா நீங்க ஜாயின் பண்ணுங்கோ. ஓகே, நான் பார்த்துட்டு என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் இவர் என்ன சொன்னா, ஓகே நான் பண்ணிட்டுறேன், ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் நான் இங்க கோயம்புத்தூர்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டேன். பட் இவ்வளோ சக்சஸ் ஆகலையே. நான் சரி என்ன பண்ணணும்னு தெரியல, பட் கண்டினியூ நான் பண்ணிட்டேன். இது இன் பிட்வீன் நமக்கு குஜராத் ஷிஃப்ட் பண்ணணும் ஆயிடுச்சு. இது நான் குஜராத் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாலே நான் அசோக் சாருக்கு நான் ஜாயின் பண்ணிட்டேன், திவ்யா மேடம்க்கு ஜாயின் பண்ணிட்டேன் நமக்கீழ. அப்புறம் வேற 4-5 பேருக்கு ஜாயின் பண்ணிட்டேன். பட் எல்லாருது அவுட் ஆயிடுச்சு. இப்ப அசோக் சார் அப்ப திவ்யா மேடம் 2 பேர் ஜாயின் கண்டினியூ பண்ணிட்டேன். இது அகமதாபாத் வந்துட்டு நான் ஸ்டார்டிங்ல நமக்கு எப்படி ஆயிடுச்சு, எங்கே பார்த்தாச்சு முதிக்கிற எங்க இருக்கு ஒருமே கேட்க மாட்டேன், எங்க இருக்கு, எங்க போகணும், எப்படி போகணும்னு. அப்புறம் சர்ச் பண்ணிட்டு ரொம்ப சர்ச் இதை பண்ணிட்டு, பட் லாஸ்ட்ல எனக்கு மோதிக்கிற அட்ரஸ் கிடைச்சாச்சு. நான் அப்புறம் எங்கே போயிட்டு பார்த்தாச்சு எம்எல்சில. இங்கே ஸ்ருதி மேடம் இருக்கு, அப்புறம் 2-3 லீடர்ஸ் இருக்கு. இவரு எனக்கு சொன்னா நீங்க வாங்கோ இங்கே. அப்புறம் நிறைய கஷ்டம் பண்ணிட்டு இவரு என்ன, உங்களுக்கு அப்ளைன் யார் இருக்கு, இங்க ஒருத்தர் இல்ல, நீங்க எப்படி பண்றீங்களான்னு, நீங்க விட்டுருங்கோ, நம்ம குஜராத்ல ஜாயின் பண்ணிட்டுங்கோ. பட் நான் ஒரே சரி நமக்கு என்ன பண்ணணும்னா பண்ணணும், குஜராத் இருக்கு, தமிழ்நாடு இருக்கு, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் பண்ணிட்டேன். அப்புறம் இவரு சொன்னா உங்களுக்கு யாரு சப்போர்ட் பண்றேன்னா, ஓகே சப்போர்ட் பண்றேன்னு சரி, பண்ண மாட்டேன்னு சரி, நமக்கு பண்ணணும் தான் பண்றேன். நான் இதை பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணிட்டேன். அப்புறம் லாஸ்ட்ல எனக்கு கிரண் சார் கிட்ட நான் சொன்னேன், சார் இப்படி இருக்கு என்ன பண்ணணும். கிரண் சார் சொல்லிட்டு நீங்க பண்ணுங்கோ, நான் இங்கே ஹெல்ப் பண்றேன். இவர் கிரண் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு, ரஞ்சித் சார் ஹெல்ப் பண்ணிட்டு, சாதனா மேடம்க்கு என்ன கொஞ்சம் டவுட் இருக்குது, நான் சாதனா மேடம் கிட்ட சொல்லிட்டு, சார் மேடம் எப்படி பண்ணணும் இவர சொன்ன கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டேன். அப்ப இது இதுக்கு மிடல 2022 அசோக் சார் இங்க அகமதாபாத்ல வந்துட்டு, அப்ப நான் அசோக் சார் 2 பேரு வந்து கோயம்புத்தூர்ல இதுக்கேதான் நான் மீட்டிங் அட்டென்ட் பண்றேன். எல்லாரும் சொல்றேன் நீங்க உங்களுக்கு யாரு டீம் இருக்கு. அப்ப நான் அசோக் சார் 2 பேருக்கும் இருக்கேன். இப்ப அல்பேஷ் சார் கிட்ட நமக்கு இங்க இவரு செமினார் பண்ணிட்டு, நான் செமினார்ல போயாச்சு. விஜய் அகர்வால் சார் இருக்கு, கல்பேஷ் சித்தோடியா சார் இருக்கு, எல்லாத்தையும் இங்க வந்து அப்புறம் கல்பேஷ் சித்தோடியா சார் சொல்லிட்டு நீங்க ஒண்ணும் பண்ணாதுங்க, நமக்கு டீம்ல நீங்க எப்படி உங்களுக்கு டீம் எங்க இருக்குன்னு பரவாயில்ல, நீங்க நம்ம மீட்டிங் இருக்கு, நீங்க வாங்க, எப்படி மீட்டிங்ல ஜாயின் பண்ணீங்கோ. ஸ்ருதி மேடம் எனக்கு சொன்னா நீங்க வாங்க பரவாயில்ல, நீங்க எங்க எல்லாரும் மீட்டிங் இருக்கு, நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், நீங்க மீட்டிங்ல ஜாயின் பண்ணீங்கோ. அப்ப மீட்டிங் எவ்ரி தர்ஸ்டே சண்டே எப்படி மீட்டிங் இருக்குன்னு நான் ஜாயின் பண்றேன். ஜூம் மீட்டிங் இருக்குன்னு இவரை லிங்க் அனுப்புறேன், நான் இதுல ஜாயின் பண்ணிட்டேன். லிங்க் நமக்கு ஜூம் மீட்டிங் லிங்க் அனுப்புறேன். நான் இதே லிங்க் கிரண் சருக்கு அனுப்புறேன். நான் குஜராத்தி நிறைய பேர் இருக்கு நம்ம இங்கே கோயம்புத்தூர்ல, இவருக்கு நான் லிங்க் அனுப்புறேன், இவரு எல்லாம் ஜாயின் பண்றேன். இதே மாதிரி நமக்கு ஜெர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் டைரக்டர் ஆயிடுச்சு, எல்லாம் இங்க சேல்ஸ் பண்ணிட்டு நான் இது பண்ணிட்டேன். அப்புறம் நான் அசோக் சார் 2 பேரு 2-3 பக்கம் டெமோ பண்றதுக்கு போயிட்டு வெளியூர்ல இல்ல சாரி வெளியூர்ல பாலன்பூர் இருக்கு, அப்புறம் டீசா இருக்கு, இதே மாதிரி நான் போயாச்சு, டெமோ பண்ணிட்டேன். அப்புறம் இதை பண்ணிட்டு நான் சீனியர் டைரக்டர் கிட்ட நான் வந்துட்டேன். எப்போ நமக்கு லாஸ்ட் இயர் நான் ஸ்ரீலங்கா குவாலிஃபைட் ஆயிடுச்சு. ஸ்ரீலங்கா குவாலிஃபைட் பண்றதுக்கு ரொம்ப இதாயிடுச்சு. பட்
கண்டினியூ பண்ணிட்டு நான் ஜாயின் பண்ணிட்டு குவாலிஃபைட் பண்ணி ஆயிடுச்சு. இது இப்போ எங்க இவருக்கு சொன்னா, நீங்க டெல்லியில பிரசாந்த் சார் வந்துட்டு இவர்கிட்ட நான் பேசிட்டு சார் இப்படி இருக்கு, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகும், எங்க டீம் ஆகாது. ஓகே, நோ ப்ராப்ளம். என்ன டீம் நீங்க ஜாயின், உங்களுக்கு டீம் எங்க கோயம்புத்தூர்ல இருக்கு, பரவாயில்ல, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் என்ன லாஸ்ட்ல என்ன உங்களுக்கு கஷ்டமாகும் நீங்க சொல்லுங்க, நான் பண்ணிட்டுறேன் ஹெல்ப். பட் இவரு கொஞ்சம் மீட்டிங் எல்லாம் இருக்குது, எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், நான் கண்டினியூ மீட்டிங் எல்லாம் ஜாயின் பண்றேன். எங்க டீம் ஆகாது, பட் மீட்டிங் எல்லாம் பண்ணிட்டு நான் ரெகுலர்லி. இதேதான் நமக்கு ஜெர்னி இருக்கு. கோயம்புத்தூர்ல விட்டுட்டு அஹமதாபாத் குஜராத் வந்துட்டேன். இதே மாதிரி பண்ணிட்டேன் நானு. அப்ப எங்க நான் ட்ரைனிங், வேல் ப்ராடக்ட்ஸ் ட்ரைனிங் எடுத்தாச்சு. என்வரோ சிப்க்கு ட்ரைனிங் இருக்கு, ஃபுல் டே ட்ரைனிங் இருக்கு, இது நான் எடுத்தாச்சு. சுரேகா மேம் கிட்ட நான் பேசிட்டேன். இவரே எனக்கு சொன்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் குஜராத்ல ஃபர்ஸ்ட் மோதிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஜாகிருதி மேடம் ஷா இருக்கு, இவர்கிட்ட நான் பேசிட்டேன். இவரே சொன்னேன், நம்ம வீட்டு பக்கத்துல தான் இருக்கு இவரு வீடு. இவர்கிட்ட நான் பேசிட்டேன். பட் அல்லாதப்ப லாஸ்ட்ல எனக்கு எல்லாத்தையும் சப்போர்ட் பண்றேன். டீம் இல்ல பரவாயில்ல, நீங்க நம்ம கிட்ட ஜாயின் பண்ணுங்க, நான் எங்க எங்க போகணும், என்ன மீட்டிங் இருக்கு, நான் உங்களுக்கு எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இதெல்லாம் எனக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்குறேன். நான் இதே மாதிரி தான் நமக்கு ஜாயின் பண்ணிட்டு கண்டினியூ பண்றேன் நான். கரெக்ட் இருக்கு சார். சார் ரஞ்சித் சார், अशोक भाई, તમે કઈ કહી દો. हेलो हेलो. ஹலோ. மேடம். ஓகேங்க மேடம். ஓகே, हाँ ஓகேங்க மேடம். மேடம், இப்போ இங்க கோயம்புத்தூர் டீம்ல எப்படி உங்களுக்கு சப்போர்ட் அசோக் சாரால எப்படி பண்றாரு? அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேடம் நீங்க. சரிங்களா? அதெல்லாம் சொல்லுங்க, நம்ம சப்போர்ட் சரி சார். அப்போ கோயம்புத்தூர்ல இன்னைக்கு திவ்யா மேடம், அசோக் சார் 2 பேர் இருக்கு நம்ம டீம்ல. நான் கண்டினியூஸ் இவர்கிட்ட பேசிட்டு, அசோக் சார் கிட்ட டெய்லி நான் பேசிட்டு, சார் எப்படி இருக்கு, என்ன இருக்கு, ப்ரோக்ரஸ் இருக்கு, எல்லாம் பேசிட்டு. திவ்யா மேடம் கிட்ட நான் பேசிட்டு, திவ்யா மேடம் எனக்கு சொல்றேன் எப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு, நான் போன் பண்ணிட்டு கிரண் சார் கிட்ட பேசிட்டு. பட் இவரு 2 பேரு எனக்கு கரெக்ட் சப்போர்ட் பண்றேன். எப்படி பண்ணணும், என்ன எங்க டிஃபிகல்ட் இருக்கு. அசோக் சார் கிட்ட ரொம்ப பேசிட்டு ரொம்ப இது பண்றேன் நானு. சார் எப்படி இருக்கு, நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கோ, எப்படி பண்ணீங்கோ. ஸோ இவரு இத மாதிரி ஃபாலோ பண்ற கரெக்ட். திவ்யா மேடம் போய் இது மாதிரி ஃபாலோ பண்றேன். மேடம், அப்புறம் உங்க ஏஜ் என்ன, உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் இதெல்லாமே சொல்லுங்க மேடம். என்ன பண்ணி இப்ப ஸ்டில் நீங்க ஒர்க் பண்றீங்களா இல்லையா, அதெல்லாமே சொல்லுங்க நீங்க. நம்ம மக்கள் கரெக்ட். நான் நம்ம ஹஸ்பண்ட் எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் நான் ஒரு பையன் இருக்கு, இவரு மர்ச்சன்ட் நேவில இருக்கு. இது டாட்டர் இன் லோ இருக்கு, 2 சைல்டு இருக்கு. அப்ப நம்ம ஏஜ் வந்து 65 இயர்ஸ் இருக்கு. எங்கே அஹமதாபாத்ல எல்லாரும் சொல்றேன், நீங்க இது ஏஜ்ல நீங்க எவ்வளோ எங்கே போகணும் வண்டி ஸ்கூட்டர் எடுத்துட்டு நான் எல்லா பக்கம் போறேன், எல்லாரும் சொல்றேன், இது ஏஜ்ல நீங்க எவ்வளோ பண்ற. எங்கே மீட்டிங்ல எல்லாத்துக்கு எப்போ மீட்டிங் இருக்குன்னு எப்போ எனக்கு கூப்பிடுறேன் பாருங்க, இத மேடம் தனியா இருக்கு, இவரு டீம் ஒண்ணு இல்லை, பட் இவ்வளோ இத பண்ணிட்டு டீம் இல்லைன்னு ஸ்கூட்டர் எடுத்துட்டு எல்லா பக்கம் போறேன், தனியா போறேன், தனியா வேல் பண்றேன், தனி கொஞ்சம் இவருக்கு மோட்டிவேட் பண்றேன் எல்லாத்துக்கு. அப்படியே சொல்லுங்க சார்.
அசோக் சார் மேடம் கிட்ட சொல்லுங்க. அதான் அப்புறம் இந்த வீக்லி மீட்டிங் சம்மந்தமாலாம் பேசுங்க மேடம். இப்ப அங்க நடக்கக்கூடிய வீக்லி மீட்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? அதுலோட லிங்க் எல்லாம் வாங்கி நீங்க அனுப்பிச்சு விடுறீங்க. அது சம்மந்தமா கூட சொல்லுங்க. வீக்லி மீட்டிங் அல்பேஷ் சார் கிட்ட எவ்ரி வெனஸ்டே இருக்கேன். இதுக்கு அப்புறம் விஜய் சாருக்கு மீட்டிங் இருக்கு. விஜய் அகர்வால் சாருக்கு. இவரு ரெகுலர் மீட்டிங் பண்றேன். விஜய் சார் வைஃப் பண்ற மீட்டிங். பட் இதெல்லாம் லிங்க் என்ன இருக்கு, லாஸ்ட் மொமெண்ட்ல லிங்க் அனுப்புறேன். லாஸ்ட் மொமெண்ட்ல லிங்க் அனுப்புறேன்னா நமக்கு பண்ண முடியாது. அல்பேஷ் சாருக்கு மீட்டிங் எனக்கு கொஞ்சம் பிஃபோர் வரும். இப்போ 2, 3 வீக்ஸ்ல இவரு கொஞ்சம் வெளியூர் போறேன்னா, இதனால லிங்க் கொஞ்சம் லேட் அனுப்புறேன். என்ன சப்போஸ் எடுக்க மாட்டேன். இதனால லிங்க் கொஞ்சம் லேட் அனுப்புறேன். பட் ரெகுலர் வரும் லிங்க் எனக்கு. நானு ஜாயின் பண்றேன். அப்ப நம்மகிட்ட நம்ம சிஸ்டர் இருக்கு. இவர ஜாயின் பண்றேன். நான் 2 பேர ஜாயின் பண்றேன் இங்கே. நான் எல்லாத்துக்கும் இதே சொல்றேங்க. நீங்க தனியா இருக்க எப்படி சொல்லாதீங்க. மோதிக்கல் எல்லா அ உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், பண்ண மாட்டேன். ம நம்ம அப்ளையன்ஸ் சப்போர்ட் பண்றேன் இப்படி இல்ல. நமக்கு பிசினஸ் பண்ணணும். நமக்கு தனியா பிசினஸ் பண்ணணும். அப்ளைன் இதே வரும். இப்ப அப்ளைன் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ற. அப்ளைன் வந்துட்டு இத அ நம்ம மீட்டிங் நமக்கு எங்கே போகணும். நம்ம அப்ளைன் வரும். அப்புறம் தான் நான் போ முடியும். இப்படி பண்ணாதீங்க. நமக்கு நான் தனியா இருக்கேன். தனியா பண்ணணும். எப்படித்தோ அப்பதான் உங்களுக்கு பிசினஸ் ஆகும். இல்லாட்டி அப்ளையன்க்கு ஹெல்ப்ல எடுத்துட்டு நீங்க பண்றீங்களா? ஒ கம்மியா தான் வரும். உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் அப்ளையன்ஸ் சப்போர்ட் கண்டிப்பா பண்றேன். பட்டு நானு பண்ற இத மாதிரி பண்ண முடியும். எப்படி பண்றேன்னு தெரியாது எனக்கு. பட் அப்ளையன்க்கு இதே பண்ணாதீங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நமக்கு பண்ணணும். நானும் தனியா போணும். எவ்வளோத்தோ. அ ரஞ்சித் சார். தீபிகா மேடம் இப்போ தீபிகா மேடம் பார்த்தீங்கன்னா டெய்லி நாங்க பேசிட்டே இருப்போம் ஆன் மோதிக்கே. முதல்ல அஹமதாபாத்ல இருக்கும்போது ரெகுலர் அங்கே மீட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ட்ரைனிங் மீட்டிங்கு நிறைய நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் அவங்க கூட. ஆமாம், அதை ஸ்ருதி மேடமோட மீட்டிங்ஸ் ரெகுலராக கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு நாள் இதுக்கு கூட நான் வெளியூர் கூட ஒரு கேம்ப் இருந்தது. எந்த ஊர் பேர் மறந்துட்டேன் நான். அங்க ஓவர் நைட் டீம் அசோக் பாய் செல்வாஸ். செல்வாசா, எஸ் செல்வாசா போயிருந்தேன் நான். அங்க அந்த செல்வாசா மீட்டிங் பண்ணும்போது எனக்கு மிஸ்டர் விஜய் அகர்வாலோட கான்டாக்ட் ஆச்சு. அதுல நம்மளுக்கு ஒரு நிறைய இன்ஸ்பிரேஷன் வந்தது. ஸோ ஃப்ரம் தட் டைம் ஐ ஸ்டார்டட் சின்சியர்லி அண்ட் டேக்கிங் மோர் இன்ட்ரெஸ்ட் இன் மோதி கேர். அண்ட் இட்ஸ் அ குட் ஃபேமிலி. இப்போ நம்ம இன்னும் வெளியூர் போனா கூட நம்ம அங்க மோதி கேர் இருக்கு. இப்போ நான் ஐம் கோயிங் டு ரீச் பாம்பே நவ். சன் பாம்பே வந்திருக்கா. ஸோ அங்கேயே ஒரு டீம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நாங்கள் எப்படியோ சன்னை வச்சுட்டு ஒரு டீம் அங்கே போட்டுடலான்னு ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன் நான். அதுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும் ரஞ்சித் சார். ஸோ we are going to expand actually. This helps a lot actually. And here here also I'm trying to expand by this month end. I should have 2 teams ready actually because of this +4 this thing power of 4. I I hope to get 2 teams ready by this month end. That's what I'm trying very hard actually, you know. And எனக்கு இந்த வருஷம் I got the director this thing. And இப்போ ஜூன்ல நான் டைரக்டர் ஆளுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான். ஒரு 400-500 டிவி வேண்டியதா இருக்கு. We should try to make it actually, you know, somehow or the other at the director level achieve பண்ணோம். So it's easy, it's not difficult once you're got into the groove. And these morning meetings are very effective. I don't miss any meeting in the morning. So many people are giving good tips actually for us. அதில் வந்து எனக்கு நல்லா ப்ரோக்ரெசிவாக இருக்கு.
and we we hope to grow and we will grow actually, you know. And என்ன ஆயிடுச்சுன்னா என்கிட்ட ஆக்டிவ் வந்து 4 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. அந்த 4 மெம்பர்ஸே இப்போ ஒவ்வொரு டீம்ல 4 பேர் ஆட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் நான். அதுல ரெண்டு ரெண்டு டீம் ரெடி ஆயிடுச்சு. இனி 2 டீம் அடுத்த மாசம் ரெடி ஆயிடும். இன்னும் ஒரு 4-5 டீம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துக்கலாம். இப்போ நான் அதான் ட்ரை பண்றேன். ஒரு ஒரு 4-5 டீம் சேர்ந்துச்சுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு இப்போ. ம். இப்போ எனக்கு இப்போ 79 ஆச்சு இப்போ. அடுத்த வருஷத்துக்குள்ளார 80th பர்த்டே அதுக்குள்ள ஒரு 4-5 டீம் சேர்த்துட்டோம்னா it will be wonderful. Constant support from Ranjit sir and Kiran bhai and Deepika madam, Sadhna madam. All my uplines are all the time. In the time phone பண்ணா கூட they are able to attend and give me suitable advice also. And that's how it is. Even Manju madam also, so many times I have contacted her for some solution, and she's always stood by me to support me actually. In fact, I was through Manju madam, I was able to sell one month weight loss product actually. Yes, because she gave me the tips and she gave me a recording which I presented to that customer, and he was very much impressed. So through that, you know, I got one order actually. So maybe that's one of the reasons why I got the directorship, because of those points actually. Uh, so the full support is there everywhere, you know, Coimbatore, whether I be in Coimbatore, whether I be in Ahmedabad. Now maybe for next 2-3 months I'll go to Bombay and train my son there and get a few people under him. Because I have told him the power of 4. I have sent him some products also, and he's quite happy about it. And here I have my daughter Dimple. She has recruited two members for this month actually. Another 2 she hopes to add, you know. So that way we'll slowly, the Mr. Paldiman's advice and meeting him every month and getting him on the video and getting his messages are very inspiring, you know. They give me some idea actually, you know. This power of 4, he told me, is very effective. And that is going to work. Because every member whom I recruit now, I show my check to them. See, this is the check I've received. So they get inspired. They said, yes, I also would like to receive such an amount. Then come on, I'm not forcing you. If you want, you join. Earlier, I used to go and plead to them. I used join like that. Now I don't do that. I show them the progress. I show my progress. I show them the quality. This is the quality of good. You try some product. Then maybe they'll buy 1 or 2 products. They'll try. They'll come back and then they join. So we should not go pleading to them. You know, pleading to them, that will become like an obligation. Then they will avoid taking your phone and all that. That and all is, this is what I have experienced in my this tenure of 3 years. And so I have sort of become little seasoned. I only go to people, give them the benefit, show them the benefits. Then they will automatically join the business. So I'm very happy actually with Modi Care, because totally I'm alone in Coimbatore now, but I don't feel that loneliness at all, because 3-4 hours in a day we are connected with Modi Care. Yeah, either I'll be going for a meeting with somebody, sale, and these morning meetings are there. Then in between we attend Zoom meetings from Gujarat. There'll be some speaker. We try to attend that, you know. So the life is good actually, and I feel quite active, and that loneliness is not there, and growth is also there. Modi Care has given me health, Modi Care has given me wealth, and it has given me fellowship. Fellowship is all contacts with more people. I don't know so many people in Sivkasi, Tuticorin and all that. Since they come in the morning meetings, I get acquainted to them, and then life goes on, you know. So thanks to Mr. Samir Modi ji for
giving us such a lovely platform actually. அவர் கொடுத்ததுனால நிறைய வாழ்க்கைகளை ஐ ஃபீல் வி ஆர் லைட்டிங் அ லேம்ப் இன் சம்படிஸ் ஹவுஸ். ஒரு வீட்டில் நாம மோதிக்கார் வந்து ஒரு வீட்டில் விளக்கு ஏற்றிட்டு இருக்காங்க. அந்த காரியம்தான் சமீர் மோதி சார் நம்ம சொல்லி கொடுத்துருக்காரு. நாம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அதுல அந்த அதர்ஸ் ஹெல்ப் பண்றதுல நமக்கு ஒரு ஆனந்தம் வருது. we feel happy that because of Modi Care, people are growing, they are developing. So acquaintance over there and life is good actually. And I stay ரொம்ப happy. And the monthly meetings நம்ம இவர் போடுவாரு ரஞ்சித் சார் ஸ்நாக்ஸோட, அதை நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன் நானு. So that's how it is. Anything else, sir? I'm through. அந்த இன்னைக்கு தீபிகாவின் மீட்டிங் எடுப்பாங்க, அதுக்கு கண்டிப்பா எனக்கு அட்டெண்ட் ஐ ஹேவ் டு அட்டெண்ட் லைக் பிகாஸ் என்ன டவுன்லைன் இருக்கு அவங்க. அண்ட் ஷீ இஸ் அ வண்டர்ஃபுல் லேடி. ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க, அசோக் சார் ரெண்டுமே. ஸோ அவருக்கு சப்போர்ட்க்கு வேண்டிட்டு டுடே ஐ ஹவ் ஜாயின் த மீட்டிங் பிகாஸ் அதர்வைஸ் மார்னிங் ரொம்ப கஷ்டம். ஸோ தட்ஸ் இட். Thank you, Sadhna.